வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திக அன்புள்ளங்களை மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்குவதற்கு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு தடவையும் கூறுவது போன்று பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நமது மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. பல தொடர் சிந்தனை உரைகளை கடந்த 3 ஆண்டுகளாக நமக்கு வழங்கி வருபவர். எனவே அறிமுகத்திலே நேரத்தை செலவழிக்காது நேரடியாக இன்றைய தலைப்புக்கு செல்வோம். வாழ்வியல் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே கடந்த பல கிழமைகளாக ஐயா இந்த சிந்தனை உரையை வழங்கி வருகின்றார்கள். 47 சிந்தனை உரைகள் இதுவரையில் இடம்பெற்றிருக்கின்றன. 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த வாழ்வியல் என்ற தலைப்பிலே தவங்களை பற்றிய விளக்கத்தை ஐயா ஆரம்பித்திருந்தார். முதலாவது வகுப்பிலே தவத்தை பற்றிய அறிமுகமும், கடந்த வாரம் அஷ்டாங்க யோகத்தை பற்றிய சில கருத்துக்களையும் ஐயா நமக்கு வழங்கியிருந்தார்கள். இன்று 3வது அமர்விலே தவம் பற்றிய மேலும் பல தகவல்களை, பல விடயங்களை ஐயா இன்று நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த தவத்தை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உயிர்ப்பித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த தொடர் நிகழ்வில் கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 48ஆம் பாகத்தில் தவத்தை பற்றிய 3ஆம் அமர்வாக மேலும் சில கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தவத்தின் மூலம் உயிரை அறிந்து, உயிருக்கு மூலமான தெய்வத்தை அறிந்து, தெய்வ நீதியை அறிந்தவர்கள் ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் குருமார்களும். தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் மதித்து வாழ்வதே சுகமானது. இந்த விதியை புறக்கணித்தால் முரண்பட்ட செயலுக்குரிய விளைவாகவே நமக்கு நோய்கள், சிக்கல்கள் என்று பல வகையிலே துன்பங்கள் நேர்கின்றன. இவற்றை தெரிந்து கொள்வதற்காக மனதை பக்குவப்படுத்தி பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு துணை செய்வது சந்நியாச யோகம்.
என்று கீதையிலே பேசப்படுகிறது. சந்நியாசம் என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடமைகளை துறந்துவிட்டு காட்டுக்கு ஓடுவது அல்ல. இப்படித்தான் பல காலமாக மக்கள் மனதிலே ஒரு கருத்து உலவி வருகிறது. மகர்ஷி அவர்கள் இதற்கான பொருளை மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றார்கள். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே சந்நியாசம், துறவு என்கிறார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அல்லது சந்நியாசம். இதனுடைய விளக்கம் என்ன? பல வகையான அனுபவ பொருட்களோடு நாம் உறவு கொண்டுதான் புலன் சுகங்களை தூய்க்க முடியும். பல வகையான மனிதர்கள், உறவு, நட்பு, சமுதாயம் என்று பலதரப்பட்ட மக்களோடு உறவு கொண்டுதான் நாம் பல காரியங்களை, நம்முடைய வாழ்க்கை வசதிக்கான காரியங்களை செய்து கொள்கின்றோம். இவற்றிலே உண்மை நிலை தெளிவு என்ன என்றால், ஒவ்வொருவருக்கும் சுயமான சிந்தனை உண்டு. அவரவர் கொண்டு வந்த வினை பதிவுகளின் தாக்கம், அவர்கள் பிறந்தபோது இருக்கின்ற நட்சத்திரங்களின், கோள்களின் அலைவீச்சு, அதனால் அமைந்த அறிவு திறம், மூளை திறம் மற்றும் சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கல்வி மற்றும் பல திறமைகளை வளர்த்து கொள்கின்ற பயிற்சிகள், இப்படி சிலவற்றை பொறுத்து ஒவ்வொரு மனிதருக்கும் எண்ணம், சொல், செயலிலே பேதங்கள் உண்டு. இதை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்வதுதான் வாழ்க்கை. யாரையும் நாம் திருத்த முடியாது. இதெல்லாம் தான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. இதை புரிந்து கொள்கின்ற போதே நம்முள்ளே சகிப்புத்தன்மை, தியாக உணர்வு, விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்பு, இவையெல்லாம் வெளிப்பட தொடங்கி வளரவும் செய்யும். இதற்காகத்தான் மனதை பக்குவப்படுத்துவதற்காக 2 பயிற்சிகள் அவசியமாகிறது. ஒன்று, வாழ்க்கை அனுபவங்களிலே சந்தித்த சுக துக்கங்களுக்கான காரண காரியங்கள், இவற்றை பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்வது. எது நன்று தீது என்று புரிந்து நல்லவற்றை பின்பற்றக்கூடிய அறிவின் சிறப்பு. இதை தருவது தவம் என்ற மன பக்குவத்திற்கான பயிற்சி. இப்படி இந்த 2 பயிற்சிகளிலேயும் தெளிவு பெற அனுபவம் பெறத்தான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு என்பது பிறக்கவும் வளரவும் முழுமை அடையவும் செய்யும். இந்த கருத்துக்களை தான் மகான்கள் பல கோணங்களிலே, வார்த்தைகளிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அபை பிராட்டியார் சொல்லுவார், பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையானால் எந்நாளும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளேயாமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். இந்த பாடலுக்கு நான் பெற்ற விளக்கம், மனவளக்கலை வருவதற்கு முன்பு வரைக்கும் நான் பெற்ற விளக்கம் என்ன என்றால், பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையானால், கணவன் எள் என்றால் மனைவி எண்ணெயாக நிற்க வேண்டும்.
அப்படி பணிந்து போகக்கூடிய, எதிர்த்து பேசாத ஒரு ஊமையாக இருந்து விட்டால் இனிமையாக குடும்பத்தை நடத்திவிடலாம். இதற்கு மாறாக ஏன், எதற்கு, எதுக்காக என்று வினாக்களை எழுப்பினால் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியே போய்விடு. குடும்பத்தை விட்டு ஓடியே போய்விடு. கூறாமல் சந்நியாசம் கொள். சொல்லாம ஓடிரு. ஆனால் மகர்ஷியிடத்திலே வந்த பிறகுதான் கூறாமல் சந்நியாசம் கொள் என்றால் துறவை மேற்கொள். என்ன துறவு? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அவர்கள் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். நாம் எங்கோ இன்னொரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். சமுதாய நீதிப்படி இருவரும் இணைத்து திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக தம்பதியாக்கினார்கள். ஒவ்வொருவரது சிந்தனையும் வேறு வேறாகத்தான் இருக்க முடியும். இதில் என் கருத்தே எப்போதும் சரி என்று வாதிடுவது, ஒன்று ஞானிகளாக இருந்தால் சிக்கல் இல்லை, அல்லது ஒருவர் அடிமுட்டலாக இருந்து விட்டால் சிக்கல் இல்லை. ஆனால் சமுதாய வாழ்க்கை என்பதோ இந்த இரண்டு எல்லைகளுக்கு மத்தியிலேதான் அமைந்திருக்கிறது. அப்ப சிக்கல் வந்தே தீரும். அதை எப்படி கையாள்வது என்ற நுட்பத்தை தெரிந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பொருளை தவிர, மனையை விட்டு விட்டு ஓடிவிடு என்று அவை பிராட்டியார் சொல்லியிருக்க மாட்டார். இப்படி மகான்களின் கருத்துக்களை சிந்தனை செய்து அந்த வார்த்தைகளின் சரியான உட்பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருள் தவறுதல் கருச்சிதைவாகும், அர்த்தம் அனர்த்தமாகிவிடும். இப்படி சந்நியாசத்தால் மனம் தியானத்தில் லயமாகும் என்பதால் சாங்கிய யோகம், கர்ம யோகம், கர்ம சந்நியாசி யோகம், சந்நியாச யோகம் என்று 5 அதிகாரங்களை தந்த பிறகு தியான யோகம் என்று 6வது அத்தியாயத்தை அமைத்தார் வியாச பகவான் பகவத்கீதையில. இப்ப தியானம் என்பது என்ன? அமைதியான இடத்திலே அமர்ந்து புருவமத்திலே மனதை வைத்து தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. பகவத்கீதையில தியானம் என்பதற்கான ஒரு விளக்கம் இதுதான். தனி இடத்திலே அமர்ந்து அமைதியாக புருவமத்திலே மனதை செலுத்தி என்னையே நோக்கி தியானம் செய்வாயாக என்று கிருஷ்ண பரமாத்மா அறிவுரை சொல்வதாக வியாசர் எழுதியிருக்கிறார். இப்ப தன்னுள் தன்னை தேடுவது என்றால் என்ன பொருள்? நான் யார் என்ற கேள்விதானே. உடலாக, மனமாக, உயிராக, அறிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் தான், நான் என்று சொல்லுகிறோம். தன்னுள் தன்னை தேடுவது என்றால் உடல், உயிர், மனம், அறிவு என்ற 4 அம்சங்களிலே எது நானாக இருக்கிறேன் என்று தேடி இந்த நான் எங்கே இருந்து வந்தது என்ற அந்த மூலத்தை எட்டி பிடிப்பதுதான் தவ பயிற்சியின் நோக்கம், தியானத்தின் நோக்கம். இதை எப்படி துவங்குவது, எங்கே துவங்குவது? எளிய உதாரணங்கள் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதனுடைய அனுபவத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இப்போ அமாவாசை இரவு மின்சாரமும் தடைப்பட்டு விட்டது. எது எங்கே, யார் எங்கே இருக்கிறார்கள் என்ற ஒன்றும் பார்வைக்கு எட்டவில்லை.
எங்கும் கும் இருட்டு. சமையல் அறையில இருந்து கேட்கிறார்கள், எங்க இருக்கிறீங்க? நான் இங்க பெட்ரூம்ல இருக்கிறேன், ஹால்ல இருக்கிறேன் என்று பதில் சொல்கிறோமே, நாம் பார்த்தா பதில் சொன்னோம். எதை பார்த்து நான் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னோம்? இருட்டில் எதையும் பார்க்க முடியாது. அப்ப எதை கொண்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னோம்? உடையை பார்க்க முடியவில்லை, உடலை பார்க்க முடியவில்லை, தொட்டால் தெரிகிறது, அவ்வளவுதான். அப்ப எதை கொண்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று சொன்னோம் என்ற ஒரு சிந்தனையின் மூலமாக ஆழ்ந்து போனால் நான் யார் என்ற கேள்விக்கு விளக்கம் கிடைக்கும். அந்த உணர்வு, தொட்டால் உணர்வு தெரிகிறதே, அந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? உணர்ச்சி, உணர்வு, இருப்பு. 14 அலைச்சூழலுக்கு மேல் பெறுகின்ற அதிர்வுகள் அல்லது என்ன சொல்வது, அறிதல், காக்னிஷன், இவை எல்லாமே உணர்ச்சிகள் என்று சொல்லுவோம். எழுச்சி பெற்ற நிலை உணர்ச்சி, அடக்கம் பெற்ற நிலை உணர்வு, அடங்கிய நிலை இருப்பு. அப்ப அந்த உணர்வு உணர்ச்சியாக எழுச்சி பெற்று எண்ணமாக, சொல், செயலாக உடலை பயன்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவற்றெல்லாம் கழித்து கொண்டே வந்தால் இது அந்த உணர்வாய் இருக்கிறது. தோல் தான் உணர்கிறதா? தோலிலே ஒரு வியாதி வருமே, தொட்டால் உணர முடியாத ஒரு வியாதி இருக்கிறதே. அப்போ தொடுகின்ற போது உணர முடிவதில்லையே என்றால் எது உணர்கிறது? அந்த உணர்வு தான் நாம். ஆராய் உணர்வு நீ என்றான், அயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்றார் தாய்மானவர். அந்த உணர்வை பற்றி தான் சாங்கியோகத்திலே பேசப்பட்டது. 2ஆம் அத்தியாயத்திலேயே உணர்வு பற்றி தான் சாங்கியோகத்திலே பேசப்பட்டது. அதை எப்படி அறிவது என்ற வழிவகைதான் கர்ம யோகத்திலே தொடங்கி கர்ம சந்நியாசமாக விரிவு பெற்று மனம் கடக்க சந்நியாசம் என்று சொல்லி அதன் பிறகு மனம் ஒடுங்குகின்ற பயிற்சியாக தியானம் என்று பேசப்படுகிறது. புலன்களுக்கு அறிய முடியாத, கிளினால் வலி தெரியும், எங்கே வலிக்கிறது இடமும் தெரியும். வலி என்பது என்ன என்று கேட்டால் காட்ட முடியுமா? அப்போ மனதை, உயிரை, அறிவை, உணர்வை காட்ட முடியாது. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மூலம்தான் உண்டு. அந்த மூலத்தை அறிவதுதான் தவத்தின் நோக்கம். ஏன் இதை அறிய வேண்டும்? இந்த மூலத்தை அறிந்தால்தான் அதுவே எழுச்சி பெற்று இறைத்துகள் முதல் நான் வரைக்கும் எல்லாமாக பரிணமித்து காலம் காலமாக தொடர்ந்து இயங்கி வருகின்ற போது இவை அனைத்திற்கும் ஒரு விதி அமைந்திருக்கிறது. ஒற்றை விதி அமைந்திருக்கிறது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, அதான் தெய்வ நீதி, இயற்கை சட்டம், விதி என்று சொல்கின்றோம். இந்த விதியை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றாற் போல நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை பயன்படுத்திவிட்டால் இன்பமே எங்கும் எப்போதும் அனுபவமாக நமக்கு கிடைக்கும். துன்பத்தின் சாயல் கூட நம் மீது படாது. இதற்கு ஏற்றாற் போல நம்மை திருத்தி அமைப்பது,
அந்த திருத்தி அமைப்பதைத்தான் நீங்க ஆன்மீக சாதகங்களிலே எந்த மதமாக இருந்தாலும் ஒரு பொதுவான சடங்கு இருக்கும். எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒற்றை சடங்கு. விளக்கேற்றுவது. விளக்கேற்றாத ஒரு மதம் இருக்கான்னு பாருங்க. எண்ணெய் விளக்கோ மெழுகுவர்த்தியோ எப்படியோ ஒரு விளக்கு ஏற்றுவது ஒரு சடங்கு. இதுல இந்து தத்துவத்திலே சொல்லப்பட்ட விளக்கு ஒரு பாத்திரம், அதுல எண்ணெய் வைத்து அதிலே திரி வைத்து அதிலே தீ வைக்கின்ற போது சுடர் பிரகாசிக்கும், வெளிச்சம் தரும். இந்த விளக்கு என்ற பாத்திரத்தில் சுடர் என்ற ஒன்று தோன்ற வேண்டும் என்றால் 3 பொருட்களின் சேர்க்கை அவசியம். எண்ணெய், திரி, தீ. இந்த 3ம் இணைந்தால்தான் விளக்கு சுடர்விடும், வெளிச்சம் தரும். இந்த வெளிச்சம் பாதையிலே உள்ள மேடு பள்ளங்களை கண்களுக்கு எடுத்து காட்டி இடர்கள் இல்லாத பயணத்திற்கு துணை செய்யும். இன்னொரு விளக்கு இருக்கிறது. இந்த விளக்கு அறிவு சுடர், அறிவொளி, அருட்பெருஞ்சோதி. இந்த அறிவு சுடர் வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கான காரண காரியங்களை விளக்கி துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை முறைகளை நமக்கு போதிக்கும். அப்போ இந்த 2 விளக்குக்கும், விளக்கு சுடருக்கும் அறிவு சுடருக்கும் ஒரே பொருள், அதற்குள் ஒரு அற்புதமான உட்பொருள். விளக்கு சுடர் தருவதற்கு எண்ணெய், திரி, தீ 3 வேண்டும். அறிவு சுடர் விடுவதற்கு அதே 3ஐ இணைத்தால் அறிவு சுடர்விடும். எப்படி? எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தினால் அறிவு சுடர்விடும். அப்ப ஏன் என்னை திருத்த வேண்டும்? நான் எந்தெந்த வகைகளிலே சரியில்லை என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்பதுதான் சுய சோதனை, சத்திய சோதனை, அக்னி பிரவேசம். அந்த சுய சோதனையில தான் இந்த தெய்வ நீதியை வைத்து சோதித்து பார்க்கணும். ஏன்னா இந்த தெய்வ நீதியை புறக்கணித்து விட்டு சுய சோதனை செய்தால் என்ன விடை கிடைக்கும்? என்னை போல் உலகிலே நல்லவன் யார் இருக்கிறார்கள் என்ற விடைதான் கிடைக்கும். மாறாக தெய்வ நீதி அதன் பிரதிநிதியாக நம்முள் இருக்கின்ற மனசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அதுதான் அந்த தெய்வீக நீதிமன்றம். அந்த மனசாட்சியை வைத்து கேட்கின்ற போது அது சொல்லும் நாம் எத்தனை வகையான தவறுகளை செய்திருக்கிறோம் என்பதை அவரவர் மனசாட்சி எடுத்துக்காட்டும். இந்த மனசாட்சியின் குறைகளை, குற்றங்களை மனம் ஏற்று தன்னை திருத்திக் கொள்வதுதான் என்னை திருத்துவது. என்னை திருத்தினால் அறிவு சுடர் பிரகாசிக்கும். அந்த அறிவு சுடரிலே துன்பங்களை தவிர்த்து இன்பங்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த பயணத்திற்கு துணை செய்வது தவம். இந்த திருத்தத்திற்கான துணை செய்வது தவம். இந்த உணர்வு
இதுதான் அறிவின் வெளிப்பாடு. எங்கிருந்து பிறக்கிறது என்றால் அறிவில் இருந்து வெளிப்படுவது உணர்வு. ஒவ்வொரு ஜீவனுக்குள் இறைநிலை அறிவாக தன்னை வெளிப்படுத்துகின்ற உணர்வில் மனம் லயமாகிவிட்டால் பேதம் இருக்காது. அதனோடு ஒன்றி கலந்து விட்டால் மனம் அறிவாகவே செயல்பட துவங்கிவிடும். உணர்வாகவும் உணர்ச்சியாகவும் உள்ளது இறைவனே என்ற நுட்பம் அறிவுக்கு தெளிவாகிவிடும். இப்போ கடற்கரையிலே பார்க்கின்ற போது அலைகள் தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கின்றன. நடுக்கடலிலே பயணிக்கின்ற போது அங்கே கடல் அமைதியாகத்தான் இருக்கிறது. அலைகள் அங்கே வருவதில்லை. பிறகு எங்கே இருந்து அலை எப்படி தோன்றுகிறது என்பது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒன்றுதான். ஆனால் அறிவியல் பூர்வமாக அல்லது அறிவின் துணை கொண்டு சிந்திக்கின்ற போது அதை புரிந்து கொள்ளலாம். இப்போ அலை என்பது காற்றழுத்தத்தின் காரணமாக கடல் பகுதி முழுவதும் ஏற்படுகின்ற அழுத்தம். அது பூமி சுழல்கின்ற வேகத்தோடு உரசுகின்ற போது நீர் பிதுக்கம் அடையும். அந்த பிதுக்கம் அடைந்த நீர் நகர்ந்து நகர்ந்து வந்து கரையிலே மோதும், கடற்கரையில மோதும். மோதிய பிறகு திரும்பி உள்ளே தானே போகும். அது உள்ளே போகின்ற போது அதற்குள் அடுத்த அலை வரும். அப்போ இது ஒரு வகையில் சுழன்று பின்னோக்கி போய் கொண்டிருக்கின்ற போது இன்னொன்று வந்து இதோட மோதுகின்ற போது அது மேலே தூக்கி வீசப்படும். அப்படி எழுவதுதான் உயர்ந்து அலையாக நாம் பேசுகின்றோம். அப்போ வந்த ஒரு அலை திரும்பி கடலுக்குள்ளே பயணிக்கின்ற காலத்தில் அடுத்து வந்த அலை இதன் மீது மோதி எழுகின்ற போது அந்த உயரத்தை நாம் அலை என்று சொல்கின்றோம். அதனால்தான் நீரின் எழுச்சி பெற்ற வேகம் அலை, அடக்க பெற்ற நிலை கடல், அமைதி நிலை ஓசியானிக், எழுச்சி நிலை டைட்டானிக். இரண்டுக்கும் உட்பொருள் நீர். இதே போல எழுச்சி பெற்ற நிலை மனம், அலை போன்றது மனம். அமைதி நிலைத்த கடல் போன்றது அறிவு. மனதுக்கும் அறிவுக்கும் உட்பொருள் சுத்தவெளி. இதை மகர்ஷி அவர்கள் அலை அலையாய் இயங்கும் மனதின் அடித்தளமே நிலை பொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிலும் நெடுவெளி உனது அறிவாகும் உனது அலையே மனம். கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண் காண ஒன்றினை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை வடிவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினாம் சிக்கி உள்ள வரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம் என்று அற்புதமான 8 வரிகளை பாடலாக தந்திருக்கிறார். எனவே இந்த உணர்ச்சி நிலை 14 அலையிலிருந்து 40 அலை வரைக்கும் உள்ள ஜீவகாந்த அலைகளின் வேகம், பீட்டா ஃப்ரீக்வன்சி சொல்கிறோமே, இந்த அலைவேகத்தில் தான் உடல் சார்ந்த அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். அதன் மூலம் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களையும் பகுத்து பார்த்தால் அவை 4 நிலைகளில் அடங்கும் என்கிறார் மகர்ஷி. இன்பம், துன்பம், அமைதி,
பேரின்பம். 4 வகை அனுபவங்கள், அனுபோகங்கள். என்ஜாய்மெண்ட் என்றால் இந்த 4 வகைதான். இதற்கு மேல் ஒன்று இதுவரைக்கும் எந்த மனிதரும் சித்தரும் ஞானியும் துய்த்தது இல்லை. 4 தான். இந்த 4லே இன்பம் துன்பம் என்பது செயலுக்கு விளைவு. இன்பம் துன்பம் என்பது 5 உணர்புலன்கள், 5 செயல் புலன்கள் என்ற 10 இந்திரியங்களின் பயன்பாட்டில், செயல்பாட்டின் விளைவு. அமைதி பேரின்பம் என்பது செயலற்று இருப்பதன் விளைவு. இது ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன், இது ரிசல்ட் ஆஃப் தி இன்ஆக்ஷன். இந்த 2. இன்ப துன்பம் பீட்டா அலைகளின் அனுபவம், அமைதி ஆல்பா அலைகளின் அனுபவம், பேரின்பம் தீட்டா டெல்டா அலைகளின் அனுபவம். இப்படி 4 நிலைகளிலே நம்முடைய மன இயக்கமே துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் என்று படித்தளமாக பயணிக்க வேண்டிய முறை உண்டு. ஆனால் இந்த உண்மையான ஆன்மீகத்தை நாம் மேற்கொள்ளாத காரணத்தினால இன்பம் துன்பம் என்ற 2லேயே வாழ்க்கை முடிந்து போகிறது. அமைதியை அடையாளம் காண முடிவதில்லை. பேரின்பம் என்றால் என்னவென்ற அறிமுகமும் கிடையாது. மனவேகம் 14க்கு கீழ் அமைதியில் ஆழ்ந்து ஆழ்ந்து முடிவில் அறிவோடு அறிவாக லயமாவது, இதை ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, அதாவது ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகிய நிறை பேற்று நிலை, வீடு பேறு. இதன் மூலம் மனம் அடைகின்ற பக்குவம் தான் பணிவு, கனிவு, துணிவு. எண்ணம் சொல் செயல் யாவும் நன்மை தரத்தக்கதாக அமையக்கூடிய ஒரு பக்குவம். அவை குடும்பத்திலே பரவி சமுதாயத்தில் விரிவு பெறும். இந்த பக்குவத்தை, இந்த பெரும் பாக்கியத்தை உலகம் பெற்று உய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து மகான்களின் அவதார நோக்கமும் வாழ்வின் பயன்பாடும். மகர்ஷி அவர்களும் உலக அமைதியை மையப்படுத்தித்தான் தனி மனித அமைதிக்காக மனவள கலை என்ற பயிற்சிகளை செயல் திட்டத்தோடு இணைத்து வடிவமைத்திருக்கின்றார். தனி மனித மாற்றம் இல்லாமல் சமுதாய மாற்றமோ உலக மாற்றமோ நிகழாது. எப்படி இறை துகள்களின் சேர்க்கை விண்களின் சேர்க்கை உலகம் உயிர்கள், அதே போல மனிதர்களின் சேர்க்கை சமுதாயம், சமுதாயத்தின் சேர்க்கை ஒரு நாடு, நாடுகளின் சேர்க்கை உலகம் பூமி. எனவே இது திருந்தாமல் அது திருந்தாது. இறைத்துகளிலே ஒரு ஒழுங்கமைப்பு இல்லை என்றால் உலகத்தில் எப்படி விதி பின்பற்றப்பட்டிருக்கும்? அதே போலத்தான் தனி மனித ஒழுக்கமே உலக அமைதிக்கு வித்தாகும். இதற்காக சிந்தனையில் ஆழ்ந்து மனதை 40 என்ற அளவேகத்திலிருந்து படிப்படியாக இறக்கி டெல்டா ஃப்ரீக்வன்சி என்ற 1 வரைக்கும், இன்னும் நுணுகினால் 0 வரைக்கும் நிலைத்திருக்க செய்கின்ற ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம்தான்
தவம், தியானம். தவம் சார்ந்த இல்லறத்தில் வாழ்ந்து திருக்குறளை வகுத்து உலகுக்கு அருளிய மகான் வள்ளுவப்பெருந்தகை சொல்கிறார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். ஏனென்றால் சமீப காலம் வரைக்குமே இன்றைக்கும் சில குடும்பங்களிலே வயது வந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளோ தவம் செய்கிறேன் என்று போனால், அதெல்லாம் எதுக்கு உனக்கு, 60 வயசு மேல பார்த்துக்கலாம் என்று தடை செய்வதை பார்க்கலாம். ஏன் தடை விதிக்கிறார்கள் என்றால், தவம் என்று போய்விட்டால் இல்லறத்திலே இருக்க மாட்டார்கள், சன்னியாசியாக மடத்திற்கு போய்விடுவார்கள் என்ற கருத்து இன்றைக்கும் பரவலாக இருப்பதனால்தான் தியானம், தவம் என்று பயிற்சி எடுப்பதற்கே மக்கள் தயங்குகின்ற நிலை இருப்பதை பார்க்கிறோம். அதை சற்று திருத்தி மெடிடேஷன் சொல்கின்ற போது இது வேறு அது வேறு நினைத்துக் கொண்டு ஐ எம் ஆல்சோ டூயிங் மெடிடேஷன் என்பாங்க. அதுதான் தமிழ்ல தவம்னு சொல்றோம். சரி, இந்த ஸ்டைல் ஐ எம் ஆல்சோ டூயிங் மெடிடேஷன் சொல்றோமே, ஏன் அதை தைரியமா சொல்றாங்கன்னா, அதிலே தவத்தின் சுவை தெரிவதில்லை. ஏதோ போய் உட்காருவாங்க, கையை கொத்துவாங்க, கண்ணை மூடுவாங்க, இல்ல ஏதாவது ஆசனம் பண்ணுவாங்க. மனம் சாதாரண இயல்பு வாழ்க்கையிலிருந்து சற்றே ஒரு டைவர்ஷன், ஒரு மடை மாற்றம் பெறும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு. அது ஒரு நிம்மதியை, அமைதியை தருவதனால் இதுதான் தவம் என்று நினைக்கின்ற மக்கள் பலர். இது முதல் படி. எப்படி பள்ளியிலே முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பிறகு கல்லூரி படிப்பு என்று PhD வரைக்கும் இருக்கிறதோ, அதே போல் இப்படி கையை கோர்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு உட்காருவது, சில ஆசனங்களை செய்வது, இவை எல்லாமே தவத்தின் முதல் வகுப்பு, தவத்தின் முதல் படி. இதுல PhD வாங்கணும் என்று சொன்னால் வாழ்க்கை அதுக்காக தினசரி நேரம் ஒதுக்கினால் மட்டுமே சாத்தியமாகும். வாழ்க்கை முழுவதும் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினசரி சிறிது நேரம் தவறாமல் பயிற்சி செய்து வந்தால் போதும். சரி, இந்த கருத்தை மாற்றி, அதாவது தவம் செய்தால் கடமையை விட்டு விட்டு ஓடிவிடுவார்கள் என்ற கருத்தை மாற்றுவதற்கு 2050 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சரியான கருத்தை சொல்லி சென்றார் வள்ளுவப்பெருந்தகை. தவம் என்று 10 குறட்பாக்களை தந்திருக்கிறார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். எந்த மனிதன் ஆணோ பெண்ணோ தவம் ஏற்றுகிறார்களோ அவர்களே தங்களது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 கடமைகளை நிறைவாக காலத்தால் திறமையாக செய்து முடிப்பார்கள். இவரை போல் வேறு யாரும் செய்ய முடியாது என்று தீர்ப்பளிக்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. இதற்கு சான்றாக பகவத்கீதை சொல்கிறது கர்மயோகம். கடமையை யோகத்தோடு இணைத்து விட்டால் என் செயல் என்பது என்னுள் இருக்கும் இறைவனின் செயலே என்று ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து செயல்பட்டு விட்டால் அதை விட உச்சக்கட்ட வெற்றிகளை யாரும் தந்துவிட முடியாது, எந்த வகையிலையும் பெற்றுவிட முடியாது. அதான் கர்மயோகத்தின் சிறப்பு என்று கீதை பேசுகிறது. அப்படி வாழ்ந்து இறைவனை கண்டவன் கர்ணன். எனவே தவம் என்பது அன்றாட கடமைகளில் ஒன்றாக்க வேண்டும்.
தினசரி காலை பல் துலக்குவது முதல் இரவு பல் துலக்கி தூங்க போகிறோமே. பல பேர் இரவுல பல் துலக்க மாட்டாங்க. இருந்தால் இரவு தூங்க போகிறோமே. இந்த விழிப்புக்கும் தூக்கத்திற்கும் இடைப்பட்ட பகல் பொழுதில் நாம் ஏற்றுகின்ற அத்தனை கடமைகளுக்கு ஒன்றாக தவத்தையும் இணைக்க வேண்டும். எப்படி நாம் உணவும் கழிவு வெளியேற்றுவதும் தவிர்க்க முடியாத கடமைகளோ, அவற்றிலே ஒன்றாக தவத்தை இணைத்து விட வேண்டும். அப்படி இணைத்து விட்டால், தவமே வாழ்க்கையின் அங்கமாக மாறிவிட்டால் அது தெய்வீக வாழ்க்கையாக அமையும். சுகத்தை மட்டுமே தூக்கின்ற வாழ்க்கை முடிகின்ற போது தெய்வத்தோடு கலந்து விடுகின்ற, அதாவது சிவலோக பிராப்தம் அடைந்தார், வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையிலேயே அந்த இடத்திற்கு போகக்கூடிய பக்குவம் இயல்பாகவே அமைந்து போகும். சரி, இதனுடைய மறுபக்கம் என்னென்று வலு சொல்றாரு பாருங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். சரி, தவம் செய்யவில்லை என்றால் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசி உட்பட்டு. அவம் என்றால் தவத்திற்கு எதிர்ச்சொல். இப்போ தவம் என்பது எப்படி தர்மத்தை மதித்து வாழச் செய்கிறதோ, அதே போல அவம் என்பது அதர்மத்தில் வீழ்த்திவிடும், அதர்மத்தையே செய்ய வைக்கும். அப்ப தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் என்ன பேதமோ அதுவேதான் தவத்திற்கும் அவத்திற்கும் உள்ள பேதம். நம்முடைய ஆத்மாவை அதர்மத்தில் வீழ்த்தி செயல்படுத்தக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கே, அதற்குத்தான் ஆண் கூட்டல் அவம் ஆணவம் என்று பொருள். அப்ப பொதுவாக ஈகோ ஆணவம் என்று பேசுகிறோமே, அது ஒற்றை சொல் அல்ல. ஆண் கூட்டல் அவம், இரு சொற்களின் சேர்க்கை ஆணவம். இப்ப ஆணவத்தின் வசப்பட்டு விட்டால் எல்லாமே தவறாகத்தான் இருக்கும். அதனால் ஆணவத்தை அழித்து தவத்தில் மனம் நிலைக்க வேண்டும். அப்ப தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார். காரணம் என்ன என்றால் ஆசை உட்பட்டு. ஆசை எங்கே பிறந்தது? உயிர் பிறந்த போதே ஆசையும் பிறந்தது. கண்ணதாசன் சொல்வார், ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ. இப்ப நுண் உயிர் தோன்றிய போதே தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையும் பிறந்துவிட்டது. எனவே உயிர் வேறு ஆசை வேறு பிரிக்க முடியாது. அப்ப அந்த ஆசையை முறைப்படுத்தி இறைவன் பால் திருப்பு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆசை இருக்கும், அந்த ஆசையை இறைவன் மீது திருப்பி விடு. இறைவனை நெருங்க 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 ஆசை என்ற இயல்பே மாறி போகும், மறைந்து போகும். ஏனென்றால் ஆசை என்பது குணம். குணம் மனம் சார்ந்தது, மனம் அனுபவங்களை சார்ந்தது, சஞ்சித்த பிராரப்த கர்ம வினைகளை சார்ந்தது. இறை உணர்வு என்பது இவற்றுக்கு அப்பாற்பட்டு தூய் பொருளாக
பேரின்ப பொருளாக உள்ள ஆதிநிலை. அப்போ இறைவனை அடைய வேண்டும் என்பது துவக்கத்தில் இருக்கணும். தவத்தில் உயர்ந்து 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 பக்குவம் அடைய 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 ஒரு கட்டத்தில் அதையும் தூக்கி வெளியே எறிந்து விடு. அதான் மோக்ஷ சந்நியாச யோகம் என்று முடிகிறது கீதை. மோக்ஷம் என்றால் வீடு பேரு. மோக்ஷ சந்நியாசம் என்றால் இந்த வீடு பெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசையை விட்டு விடுவது. மோக்ஷ சந்நியாச யோகம். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. என்ன தெளிவு? ஆசை என்பது மனம் சார்ந்தது. அறிவு தெய்வம் சார்ந்தது. அப்ப மனம் சார்ந்த ஆசை என்ற குணத்திலிருந்து விடுபட்டு விட்டால்தான் நிர்குணமாகிய குணாதீதமாகிய நிர்குண பிரம்மமாகிய அந்த சுத்த வெளியோடு கலக்க முடியும். எனவே கீதை எப்படி முடிகிறது? மோக்ஷ சந்நியாச யோகம் என்று 78 ஸ்லோகங்களிலே கீதை நிறைவு பெறுகிறது. இப்போ அவம் என்பது துன்பம் அளிக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல், அதர்மம். ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி துன்பத்தை தரக்கூடிய எண்ணம், சொல், செயலில் ஆழ்த்துவது ஆணவம். இந்த ஆணவத்தின் பிரதிநிதிகளாக அவர்கள் சந்தித்த துன்பங்களை எடுத்து விலக்கி சொல்லி அதிலிருந்து விலக வேண்டும் என்று காட்டுவதற்காக அருளப்பட்ட இதிகாசங்கள் 3: ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். ராமாயண ராவணனும், மகாபாரத துரியோதனனும், கந்த புராண சூரபத்மனும் 3 பேர் 3 வில்லன்கள். ஏன்னா கதாநாயகன் ராமன், அதுல கிருஷ்ண பரமாத்மா, இதுல முருகப்பெருமான். வில்லன்கள் ராவணன், துரியோதனன், சூரபத்மன். இதுல இவங்க என்னென்ன பாவத்தை செய்து அழிவு சந்தித்தார்கள், அழிந்தார்கள் என்று பார்க்கின்ற போது, ராவணன் சம்மதம் இல்லாத ஒரு பெண்ணை கற்பழித்தால் தலை வெடித்து இறந்து விடுவான் என்பது ஒரு சாபமாக சொல்லப்படுகிறது. இதன்படி பார்க்கின்ற போது சீதை ஒரு நாளும் ராவணனுக்கு உடன்பட மாட்டாள். ராவணனும் அவளை வற்புறுத்தி தூக்க முடியாது. அப்போ ஆசைப்பட்ட ஒன்று, இச்சித்த சீதை என்ற ஒரு ஜீவன் தனக்கு பயனாகாது என்று தெரிந்த பின்னும் அதை விட்டு விலக விரும்பாத மனம் ஆணவம். பயனற்ற பொருள் என்றாலும் அதை விட்டு விலக முடியாத பலவீனம் ஆணவம். ராவணன் மட்டுமா? இன்றைக்கு மந்திரிகள் எத்தனை 1000 கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. எத்தனை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கிறாங்க. இங்க டெல்லியில முதலமைச்சர் 2 மாதத்துல 1 மாதம் சிறையில் இருந்த போது அவர் சாப்பிட்ட மாம்பழத்தின் கணக்கு 62 லட்சம்னு செய்தித்தாள்ல வருது. அது எப்படி மாம்பழத்தை 62 லட்சம் ரூபாய் மாம்பழத்தை 1 மாசத்துல சாப்பிட முடியுமா என்று ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற போது, உலகத்திலே ஒரு மாம்பழம் இருக்கிறதா, அது ஒரு பழமே 1 கிலோ அளவுக்கு இருக்கும். அது 1 லட்சம் ரூபாயாமா. ஒரு பழத்தின் விலை 1 லட்சம் ரூபாய். அந்த பழத்தை 2 பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறார் ஒரு முதலமைச்சர்.
2 லட்சம் ரூபாய்க்கு 2 மாம்பழம் சாப்பிடுறாரு. அது என்ன நாரதர் கொடுத்த மாதிரி என்ன ஞானப்பழமா என்ன? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுறதுக்கு. ஸோ இப்படி வசதி உயர உயர அனுபவ பொருட்களிலே உயர்ந்ததை 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 தூய்க்க வேண்டும் என்ற ஆணவத்தின் வெளிப்பாடு. ஸோ ராவணர்கள் ஒருத்தன் இல்லை, இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த முரண்பட்ட நிலைக்கு நேர் எதிரானது இயற்கையோடு இணைந்த வாழ்வு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கார்ந்தவற்று என்றார் வல்லபிறந்தை. குடும்ப வாழ்க்கை இனிமையானது. அன்பு நிறைந்த கணவன் மனைவி உறவால் இல்லறம் ஆனந்தமாகும். இனிய சொற்கள் இன்பத்தை தருகின்றன, முரண்பட்ட சொற்கள் வருத்தத்தை அளிக்கின்றன. தவம் செய்தால் அன்பு கலந்த வார்த்தை வரும், குடும்பம் ஆனந்தமயமாகும். தவம் செய்யாத போது உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள், முறை தவறிய சொல் செயல், அவம் செய்வார் ஆசி உட்பட்டு, விளைவு துன்பங்கள். அப்போ வாழ்க்கை 2ல் 1 அல்லது 2ம் கலந்ததுதான். தவமும் அவமும் கலந்ததே வாழ்க்கை. அதாவது பயிற்சியாளர்களுக்கு கூட சொல்றேன். அது இல்லாதவர்கள் சில சமயங்களில் நல்ல செய்வாங்க, சில சமயங்களிலே பல சமயங்களிலே கெட்டதை செய்வார்கள். அப்ப இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது என் தோழி என்று புலம்ப வேண்டியதுதான். வாழ்வது மனமாக இருக்கின்ற வரைக்கும் சிக்கல் தீராது. வாழ்வது மனமாக உள்ள வரைக்கும் சிக்கல் தீராது. வாழ்வது அறிவாக மாறிவிட்டால் சிக்கலே வராது. The remedy for all problems is enlightenment. அறிவில் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. எனவே அறிவு சார்ந்ததே இயற்கையான வாழ்க்கை. ஆனால் மனம் என்ற வேகம் வெளிப்படாமல் உடலின் தேவைகளை நிறைவு செய்ய முடியாது. அப்போ 14லிருந்து 20க்குள் வாழ வேண்டிய மனம் 40 வரைக்கும் செல்வதை தவிர்க்கலாமே. அதுதான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாள் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை என்ற 10 தலை ராவணன் 20 அலைச்சொல்லுக்கு மேல் பிறக்கின்ற குணங்களே 40 வரைக்கும். அதனால் மனதை பக்குவப்படுத்துவதற்கு தேவை தவம், தவம், தவம். இது ஒன்றுதான் வழி. யுத்த களத்தில் ராவணன் நிற்கிறான். அவதார புருஷன் ராமன் திவ்யாஸ்திரங்களாக செலுத்துகின்றான். ஒவ்வொரு தலை அறுபட்டு விழுகின்ற போது மீண்டும் இன்னொரு தலை முளைக்கிறது. தலையை வீழ்த்தி வீழ்த்தி சோர்ந்து போகிறான் ராமன். எத்தனை அஸ்திரங்களை எய்வது, மீண்டும் மீண்டும் முளைத்துக் கொண்டிருக்கிறதே தலைகள் என்று சோர்ந்து போகிறான். அப்போ அகஸ்தியர் ஒரு சூத்திரத்தை அவருக்கு சொல்கிறார். அது என்ன சூத்திரம் என்றால், இப்போ ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இலைகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் கிள்ளி எறிய வேண்டும் என்று முயற்சித்தால் முடியுமா? கிள்ளி முடிப்பதற்குள் புதிய இலை அரும்பிவிடும். அப்ப என்றைக்கு முழுவதுமாக இலைகளை நீக்க முடியும்? முளைத்துக் கொண்டேதான் இருக்கும். இப்ப அதற்கு எளிய வழி என்ன என்றால்,
அந்த மண்ணை பறித்து ஆணி வரை வெட்டி விட்டோம் என்றால் தானாக இலைகள் அனைத்தும் உதிர்ந்து போகும், மீண்டும் முளைக்காது. இப்படி மரத்தின் வேரை அறுத்தால் இலைகள் உதிர்ந்து போகும், மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்று போகும். மனதின் வேரை அறுக்கின்ற யுக்தி என்ன? இதுதான் தவம், அகஸ்தியர் தந்த சூத்திரம். எனவே இதை புரிந்து கொண்டு மனதின் வேரை அறுக்கின்ற தவத்தை பயிற்சி செய்ய தொடங்கிவிட்டால் மனம் அறிவோடு லயமாக தொடங்கிவிடும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் அறிவோடு லயமாகி விடுகிறது, தன்னுடைய அடையாளம் இன்றி அறிவிலே கரைந்து போகிறது. படுத்த நிலை வரும் வரையில் நீ நான் மனம் அறிவு இரண்டானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். மனமே அறிவாக பதமடைந்து விட்டது பரமானந்தம். இதை சடங்கு முறையில் ஆன்மாவை லயப்படுத்துகின்ற இடமே லயம், ஆன்ம லயம். இது அபிஷேகம், ஆராதனை என்றெல்லாம் வழிபாட்டு முறைகளை அமைத்திருக்கின்றார்கள். அதனுடைய முறைகளை நாம் தத்துவார்த்தமாக சிந்தித்து பார்க்கின்ற போது இதே மனவளக்கலை பயிற்சிகள் தான் அங்கேயும் சடங்குகளாக பயிற்சிகளாக தரப்பட்டிருக்கிறது என்பது புரியும். அது என்ன தத்துவம் பாருங்களேன். இப்ப முதலிலே சிலையை குளிப்பாட்டி அதற்கு அபிஷேகம் செய்வார்கள். பிறகு மறுபடியும் குளிப்பாட்டி விட்டு அலங்காரம் செய்வார்கள். அலங்காரம் முடிந்த பிறகு தீபாராதனை தொடங்கும். பிறகு இறை வணக்கம். இதனுடைய உட்பொருள் என்ன? பன்னீர், இளநீர், தேனு, விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பஞ்சாமிர்தம், இப்படி எத்தனை பொருட்களால் அபிஷேகம் செய்கின்ற போதும் அந்த சிலையின் தோற்றத்திலே நிறமாற்றங்கள் நிகழும். விபூதியினால் அர்ச்சிக்கின்ற போது வெண்மை கலந்த கருப்பு நிறம் தோன்றும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்கின்ற போது மஞ்சள் கலந்த கருப்பு தோன்றும். குங்குமத்தால் அபிஷேகம் செய்கின்ற போது சிவப்பும் கருப்பும் கலந்த தோற்றம். இப்படி ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்கின்ற போதும் வேறு வேறு நிறங்கள் தோன்றும். தத்துவம் என்ன? பொருட்களுக்கு ஏற்ப நிறங்களை மாற்றி மாற்றி காட்டினாலும் உள்ளே இருக்கின்ற சிலையின் நிறம் மாறவில்லை. உள்ளே இருக்கின்ற சிலையின் நிறத்திலே மாற்றம் இல்லை. இதுதான் அபிஷேக தத்துவம். பிறகு அலங்காரம். மூலப்பொருள் ஒன்று, நாம் விரும்பியவாறு அதை அலங்காரம் செய்து கொள்ளலாம். பிறகு தீபாராதனை. 108 சுடர் வைக்கப்பட்ட ஒரு, அதுக்கு என்ன பேர் எனக்கு தெரியாது, பூர்ண கும்பம் ஏதோ சொல்லுவாங்க. அந்த விளக்கால் முதலில் தீபாராதனை நிகழும். இந்த 108 அடுத்தது பஞ்ச முக விளக்கு, 5 திரி உள்ள விளக்கு. பிறகு 4 முகம், 3 முகம், 2 முகம், இறுதியில் ஏகமுக தீபாராதனை. முடிந்த பிறகு எல்லோரும் கண்களை மூடி வணங்குவது. இதுல என்ன தத்துவார்த்தம்?
இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்தும் 1008 மண்டலங்கள், லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள், ஜீவராசிகள், இவற்றின் குறியீடு 108 திரியேற்றப்பட்ட மகாவிளக்கு. இவை அனைத்தும் எதனால் ஆனவை என்றால் பஞ்சபூத சேர்க்கை என்று வேறு இல்லை. இங்கே பிரபஞ்சத்தில எதை எடுத்து பார்த்தாலும் ஐம்பூத சேர்க்கை என்று வேறு இல்லை. இந்த ஐம்பூதங்கள் ஒரே சமயத்தில் தோன்றினவா? இல்லை. முதலில் 4 இருந்தது, பிறகு 5 வந்தது. 4க்கு முன்பு 3 இருந்தது, அதற்கு முன்பு 2 இருந்தது, அதற்கு முன்பு 1 இருந்தது. அந்த ஒன்றுதான் விண், சக்தி, இறைத்துகள். இந்த ஒன்றுக்கு மூலம் எது? கண்ணை மூடி வணங்கு. இப்போ கண்ணை மூடுகின்ற போது இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அந்த சிலையின் பிம்பம் நமக்குள் தோன்றும். இந்த பிம்பம் எங்கே இருந்து தோன்றுகிறது? யார் இது இந்த பிம்பம் என்ற கேள்விக்கு விடையாக மகிழ்ச்சி சொல்கிறார்கள், கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. உன்னுடைய ஜீவாந்தத்தின் தன்மாற்றமும் தோற்றமே இந்த வடிவம். சரி, மூடிய கண்ணை அப்படியே சில நிமிடங்கள் வைத்திருங்க. இப்ப தெளிவாக தெரிந்த சிலை சில வினாடிகளில், நிமிடங்களில் மங்களாகி மறைந்தே போகும். மறைந்த பிறகு என்ன தெரிகிறது? இருட்டு. அளவென்ன? இல்லை. அப்ப எல்லையற்ற இருளே தெய்வம் என்று ஏகமுக விளக்குக்கு பிறகு இதை காட்ட முடியாது, அவரவர்களேதான் உணர வேண்டும் என்று தவத்தை துவக்கி வைத்தது கண்ணை மூடி வணங்குதல். இதை சிறிது நேரம் பயிற்சி செய்தால்தான் ஆன்மா லயமாகும். அதனால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சரி, இதுக்கு அடுத்து உள்ள கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. மிகச் சிறப்பு. தவத்தை பற்றிய முற்றிலும் அட்லீஸ்ட் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு வேறு பல கோணங்களிலிருந்து தவம் பற்றிய ஒரு ஆழமான விளக்கத்தை என்று பெற முடிந்தது. அதை ஒவ்வொரு விளக்கங்களையும் கேட்க அவ்வளவு சிறப்பாக இருந்தது ஐயா. அவ்வளவு அனுபவிக்கக்கூடியதாக, அதை ஆழமாக இன்னும் சென்று புரிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. மிகச்சிறப்பாக இருந்தது. என்ன கூறுவதற்கு வார்த்தையில் அந்த அளவு சிறப்பாக எனக்கு பட்டது ஐயா. மிக்க நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். வளமை போல நானே ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. இந்த தொடங்கும் ஜனார் ஐயா கையெழுத்திருக்கிறார், அவருக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஜனார் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட கவலையை தீர்த்து ஐயா, இந்த தியானம் தொடர்ந்து செய்து வரலாம் நல்ல தான் ஏற்படுது. ஆனா இருந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்குது. இப்ப இந்த நெடுக செய்ய மனம் ஒரு அமைதிக்கு போய்கொண்டே இருக்குது. அப்ப அது இந்த ஒரு துறவு நிலைக்கு போய்கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு படுகுது. எல்லாம் ஓகே, அது வேண்டாம், இது வேண்டாம், ஒன்றுமே இல்லை கடைசியில என்று சொல்லி அமைதிக்கு போய்கொண்டிருக்க சில போல உண்மையான உண்மையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சில ஆக்ஷன்
பிளான்களுக்கு கூட மனம் வந்து பேசாம அமைதியா இருக்குது. இதை செய்யறதால விளைவு என்ன வரப்போகுது, அதை பற்றி அப்படியே விட்டுருவோம்ன்ற மாதிரி எல்லாம் வந்து கொண்டிருக்க. அது சரியா இல்லாட்டி அதுக்கால நாங்க எப்படி அதுக்கால வழியில இல்ல, வாரது அந்த தொழில் லொசுக்குள்ளால? தொழில் செய்கின்ற போது அதை விட முடியாது. அதை விட்டு விலகினீங்கன்னா பிரச்சனைகள் வரும். அப்படி விலக வேண்டிய ஒரு வினை பதிவு இருந்து வச்சுக்கீங்களேன். ஆமா. இப்போ சில பேர் பட்டினத்தார் மாதிரி சிலர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் 1-2 பேர் இலங்கையில ஒருத்தர் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். மதுரைவீரன் ஐயா சொன்னாரு. அதே போல இன்னொருவர் இலங்கையை சேர்ந்தவர் தான். அவரை கேள்விப்பட்டேன். பிறகு நியூயார்க்ல இருந்த ஒரு பெண்மணி வந்து கோஸ்டாரிக்கால போய் செட்டில் ஆனது நான் ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன். இப்படி சில பேருக்கு வந்து விட்டு விலகி அதிலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தோன்றி அது செயல்பாட்டுக்கு வரும். அதை இல்லறத்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரம்பத்தில் எதிர்த்தாலும் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட காலத்தால் எங்க குடும்பத்தில் ஒரு ஞானி இருக்கிறார் என்ற ஒரு நிறைவிலே அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடுகிறார்கள் என்பதை இலங்கையிலே நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, யாருடைய கட்டுப்பாட்டில் நிற்காது. அது இல்லாத போது நம்முடைய மனம் சில சமயங்களிலே எனக்கு ஞானம் வந்துச்சுன்னு நினைக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் வீட்டு ஞாபகம் வரும். ஆமா. அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அதே அந்த கேள்வி வந்துன்னு சொல்லி ஐயா, சில வேளை இப்ப வேலையில கூட சில 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 பிழைகளை மெட்டாக்கள் விடுற மாதிரி கண்ணில் பட்டா கூட அது வந்து மனம் அது அப்படியே வந்து அடங்கி நல்லதுக்கு போகுது. தான். ஏன்னா அப்படி இருக்கிற போது உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதனுடைய தீர்வு தெரியும். யாராவது அந்த தீர்வை செயல்படுத்திடுவாங்க. ஆமா. அதுக்கு மேல ஆனா சில வேளை இது நீங்க அந்த 24 மணி நேரம் அது சாதனையா அப்படின்னு பாக்குற போது அது வந்து கர்மவினையை பொறுத்து தான் அப்படிப்பட்ட நிலை வரும். ஓஹோ. ஓகே ஐயா. அதான் சில வேளை நான் இந்த நடவடிக்கை நான் எடுத்து இதை போய் அதை ரிப்போர்ட் பண்ணி இல்லாட்டி அதை போய் இப்படி செய்யலாமேன்னு சொல்ல போறதால எப்படி பார்க்க போனாலுமே இவளை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. எப்படியோ தாங்கள் செய்த சரியென்று தான் எல்லாரும் சாதிக்கிற நினைப்பினும் அந்த ஆமா, நேரத்துல ஆமா. சில வேளை மனம் அடங்கிரும், இதை சொல்லி என்ன பயன் ஒன்றுமில்லை, ஜஸ்ட் லெட் இட், அதை விட்டுட்டு போங்க. அவ்வளவுதான். அது வந்துடுது. வந்து ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட். அது அந்த அளவிலேயே பயன் கொள்ளுங்க. டோட்டலா விட்டு போகணுன்றது அது வந்து பொதுவாக அவ்வளவு எளிதில் யாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒருவர் வருவதாக இருந்தா உங்களுக்கு அந்த கேள்வி வராது. நீங்களே அதுக்கு முடிவு எடுத்துருவீங்க. ஆமையா ஆமையா ஆமையா. யாருடைய பின்விளைவுகளை உடனுடன் யோசிச்சு பின்விளைவு என்ன வர போகுதுன்னு பார்த்தோன்னே அது பார்த்து பேசாம சரி இங்கேயே இருப்போம்னு தோணிரும். ஆமா சாமி சொல்லுவாங்க, நீங்க வீட்டை விட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்துள்ள சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பார். ஆமா. உண்மைதான் ஐயா. இதெல்லாம் அனுபவத்துல வரக்கூடியது. நீங்க வந்து அதுவும் பொருட்படுத்தாத அளவுக்கு ஒரு ஞானம் வந்து வச்சுக்கங்களேன், அப்போ யார்கிட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அதுக்குரிய ஆக்ஷன் என்னன்றது உங்களுக்குள்ளேயே வெளிப்பட்டு விடும். எங்களால முடிஞ்ச வரையில எங்களால முடிஞ்ச செய்துட்டு அதான் அது வந்து யார்கிட்ட நீங்க உங்களுக்குள்ளாகவே அது தோன்றும். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஞானத்தின் வெளிப்பாடு, ஒரு ஞான ஒளி. நன்றியா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து தனாயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப எனக்கு ஒரு 1.5 கிழமையாக வர முடியவில்லை. ஒரு பயணத்துல போயிட்டு முடியாத உங்களுடைய 46 நான் முடிவா கேட்கவில்லை. நீங்க இதுல கேட்டுக்கலாமே ஐயா, நம்ம இதுல போடுறாரு யூடியூப்ல. அதெல்லாம் கேட்டு தெளிவு பெற்ற பிறகுதான் இது உங்களை கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்தது. என்ன ஐயா கேட்ட கேள்வி என்ன தூண்டி விட்டுது என்ன சொன்னதை சப்போர்ட் பண்ணணும். காரணம் நான் மனதில் உள்ளதை சொல்றேன். உங்களுக்கு சரியாது என்ன எடுத்து தெரியாது. இந்த தவம் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு 96ஆம் ஆண்டு தொடங்கினது. 96 சொன்னா அந்த ஒபிஷியல வேலை செய்ய கொஞ்சம் ஆத்மீய அந்த ஈடுபாடு உள்ளாக்கள்.
அப்போ அவரோட ம். போவேன் நான். அப்ப அப்படி போகும்போது இன்னும் ஒரு நாயர் பாய்ன்னு சொல்லி அவரும் எங்களுக்கு சீனியர். அவர் அப்போ பெரிய தவத்திலே இருக்கிறாங்க. அவர் எனக்கு முதலே தெரியும். போகும்னே தெரியும். அப்ப நான் வந்து இப்ப தவத்துக்கு போனது என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு சிந்தனை வந்து நான் குடும்பத்துல ஒரு மூத்த பிள்ளை என்றபடினால பெரிய பொறுப்பெல்லாம் இருந்தது. இப்ப அப்பாவுக்கு வந்து ம். லூஸ் பண்ணி அப்படியெல்லாம் போய் அப்படி கஷ்டங்கள், சகோதரங்கள் அப்படி இப்படியெல்லாம் அப்ப பெரிய பொறுப்பு. அந்த கடமை செய்யணும்னு ஒரு பொறுப்பு ஒன்று இருந்தது. அப்ப நம்ம தவத்துக்கு போனதே வந்து என்னன்னு சொன்னா, அந்த அந்த கடமைகளை எப்படி செய்யறது? அதுதான் முக்கியமா இருந்ததே தவிர, இறைநிலை அடையிறதோ அந்த மெட்ட பத்த ஒன்றுமே இல்ல. அப்ப அந்த ம். தவத்துக்கு போய் இருந்து அப்படி கொஞ்ச நாள் இருந்துக்கும் பொழுது, பார்த்தேன் அதில கன்டின்யூ பண்றது தான் நான் இன்னோவேஷன்ட்டா போயிடுவேனோன்ற ஒரு சிந்தனையோட வர துவங்கிவிட்டது. இப்ப ஏன்னா ஐயா சொன்னது போல, அந்த 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 முதல்ல ஒரு டென்ஷன் ஒண்ணு சொல்லி, அந்த கடை ஒரு பொறுப்பன்னைக்கு ஒரு டென்ஷன் ஒண்ணு இருக்கும். அந்த அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் ம். கொஞ்சம் குறையிற மாரி ஃபீல் பண்ணேன். அப்ப அந்த குறையிற மாரி ஃபீல் பண்ணைக்கு நான் யோசிச்சேன். இது தொடர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய கடமைகளை செய்ய முடியாம போயிருமோடா! அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர துவங்கிவிட்டது. அந்த நேரத்தில ஒரு நாயர் பாய பார்த்தேன். அவர் வந்து ம். 5 வருஷமா போய். அப்ப அவரோட உள்ள ஆட்கள் வந்து அவர் கேரளால இருந்தவர் லீவ்ல போயிட்டு வருவார். அப்ப ம். அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா, அந்த நாயர் பாய் வந்து துப்புரவா கம்ப்ளீட்டா அதுல போயிட்டார். கம்ப்ளீட்டா அதுல போய், அந்த குடும்பத்துக்கெல்லாம் சரியான கவலை வர துவங்கிவிட்டது. அப்படிங்களா? என்னன்னு சொன்னா, அவர் வந்து இந்த எல்லாத்துக்கும் ஈடுபாடு இல்லாமல் அப்படியே ஒரு நிலைக்கு வந்துட்டார். அந்த ம். அந்த இது கடவுளின் இதெல்லாம் ஒட்டி, ஒட்டி அவர் கடுமையா அதுல போயிட்டார். அப்ப அத பார்த்த உடனே நான் வந்து இப்ப அதுதான் செய்றேன் ஐயா. அதான் உங்களுக்கு சொல்றேன் நான். அப்ப எனக்கு அந்த ம். நுழைக்கின்ற சாமான் முக்கியம். இப்ப எனக்கு இந்த சிந்தனை நுழையெல்லாம் பெரிய அதுல அந்த அடையிற நுழைக்கு வந்து பெரிய விஷயம். அத நான் விடுறதில்ல. ஆனா தவமென்று போகும்பொழுது எல்லாம் செய்துட்டு போறேன். ஆனா அந்த கா அந்த பர்ப்பஸ் வந்து என்னுடைய கடமைகளை செய்து கொண்டு போகணும். அதுக்கு தான் எனக்கு இது தேவை தவிர, எனக்கு இந்த ம். இறைவனை அடையறதுக்கு அந்த மாரியான இது ஒண்ணும் இப்பவும் இல்ல. அந்த ம். கடமைகளை வந்து அந்த கடைசி காலத்துல வந்து ஒரு திருப்தி இருக்கணும். மன திருப்தி. அது நிறைவான வாழ்க்கைன்னு சொல்லுவீங்க. நீங்க தான் சொல்லுவீங்க. அந்த ம். மனிதன் ஒரு நிறைவான வாழ்க்கையை அடைய வேணும். அப்ப அந்த ம். நிறைவான வாழ்க்கையை அடையறதுன்னு சொன்னா, அந்த கடைசி காலத்துல நமக்கு ஒரு 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 திருப்தி இருக்கணும். என்னுடைய கடமைகளை எல்லாம் முடிவா செய்து வந்தேனடா! அதுன்னு சொன்னா தரிசு ம். திருப்தி. அப்ப ம். ம். அந்த நோக்கத்தில நான் இதெல்லாம் செய்துட்டு போறது. இப்ப இண்டே பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உங்கள திருப்பியும் கேட்கணும்னு சொன்னா, உங்களுடைய ம். 46, 47வது அந்த சிந்தனையுடைய அந்த ஆழ்ந்து கேட்கையில சும்மா ம். அது வரமுன்னா கொஞ்சம் நுழைஞ்சு இருக்கணும்ன்றதுக்காக தட்டி தட்டி கேட்டுட்டு போனேன். அத கேட்டு ம். பொழுது எனக்கு உண்மையிலே அந்த இப்ப என்னன்னு சொன்னா ஒரு 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 விடயம் சொன்னீங்கன்னு சொன்னா, அந்த 4 கோட்பாடுகள் வைத்தே உலகம் இயங்குகிறதுன்னு சொல்லி அந்த 4 கோட்பாடுகள சொன்னீங்க. ஒண்ணு வந்து சரிங்க. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள். சரி. இந்த 4லும் வந்து மனிதன் விலங்குல மாட்டுப்பட்ட மாரி மாட்டப்பட்டு போய் இருக்கிறான். ம். அப்ப இந்த 4ல இருந்தும் விடுபட்டால் தான் தவம் சித்தியாகும். அப்படி ஒரு கருத்து ஒண்ணு சொன்ன மாரி எனக்கு நான் வடிவாக்க ஆமா, ஆமா, அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப ம். அதுல விடுபடாமல் நீங்க தவத்தில இருக்கும் பொழுது, அது வந்து ஒரு பாவனையே தவிர, தவம் ம். தேர்ச்சி அடைய முடியாது. ம். அது உண்மையான விஷயம் ஐயா. மற்றது அதுல இன்னும் ஒரு கருத்து ஆரம்ப சொன்னீங்க. இதை ஞானிகளாலும், சித்தர்களாலும் தான் அப்படி அடைந்திருப்பார்கள். அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அப்ப ம். எனக்கு மனம் தோன்றுச்சுன்னு சொன்னால், ம். பலத்தை விட்டால், இவளத்திலும் விட்டால், இந்த வாழ்க்கையே என்ன வாழ்க்கை? அப்படி ஒரு இதுவும் வந்துடுது ஐயா. நான் உங்களுக்கு அந்த மனதில வந்து சொல்றேன் நான். அப்படி நினைச்சுக்கொண்டு ம்ஹ்ம். அப்படி நினைச்சுக்கொண்டு என்ன ம். தவம் செய்வாங்க, என்னது இனி தவம் செய்வார் அப்படியும் வந்தது ஐயா. ஆனால், இப்ப இன்றைய ம். இன்றைய சிந்தனை முறை அத பேலன்ஸ் பண்ணிட்டுது. நீங்க அங்கள கவனி கொண்டு போறீங்க. அருமையான சிந்தனை முறை ஐயா இன்றைக்கு. ம். சிந்தனை முறை. அப்ப இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா பாருங்க, இப்ப வந்து நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தவமெல்லாம் செய்தோம். ம். பேர பிள்ளைகள்லாம் வந்து வெளிய இருக்கிறாங்க. இன்றைக்கு வெளியில போணும் அப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனா ம். அவையெல்லாம் எனக்கு எந்த தொல்லையும் இல்ல. அவையெல்லாம் நல்ல சப்போர்ட் ஐயா. தவம் செய்றோம் அது இல்ல. அதெல்லாம் எந்த விதமான அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. அப்ப ம். தவம் செய்றதால உள்ள பலன் அதுதான். என்னன்னு சொன்னா, அது அவையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது ஒரு சைட். ஆனால் ம். நான் வந்து இப்பவும் வந்து தவம் செய்யும் பொழுது கூடி, அந்த மனதில இந்த தவத்தில இருந்தரோன்னு சொன்னா, இந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டு நல்ல சிந்தனைகளா ஓடிக்கொண்டிருக்கு. இந்த அகத்தாய்வு, மற்றது இப்படிப்படியான சிந்தனைகள் ஓடுமே தவிர, அந்த கீழ் ம்.
லயிச்சு போய் அந்த ஒன்று சிந்தனையுமே இல்லாம இருக்கக்கூடிய நிலை வந்து அப்படி இல்லை. அது ம், எனக்கு ம், அது எனக்கு வருமோ வராது என்ன என்ற அந்த ட்ரெண்டை உங்களோட சிந்தனை எல்லாத்தையும் கேட்டு அந்த ட்ரெண்டை ம், அந்த சிந்தனையிலிருந்து விடுபட முடியாது இப்போதைக்குன்றது தெரியுது. ஆனால் ம், அந்த ம், ம், சிந்தனையில தெளிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயங்களை சிந்திக்குது, நல்ல விஷயங்களை செய்ய இருக்கு. அந்த அதுல வந்து ஒரு நீங்க சொன்னீங்க அட்டாச் அண்ட் டிட்டாச் அந்த மாதிரியான ஒரு ம், நிலை ஒன்று போவதே தவிர பட் அதுலேருந்து ம். இப்போதைக்கு விடப்படவே முடியாதுன்றது வடிவா தெரியுமா ஐயா ஒரு சைட். அவ்வளவுதாங்கய்யா. ஆமாய்யா. அப்ப அதுதான் தெளிவு. அது சரி அது சரியா ஐயா அது. சரிதான். ஆனா ஐயா அந்த சின்ன முறை கேட்கறதால என்னன்னு சொன்னா அதை கணக்கு சின்ன முறை கேட்க இப்ப ஐயா சுருக்கமா சொன்னா ஐயா குறிப்பா உங்கள்கிட்ட சிந்தனை வருதா இந்த முதலாளிலேருந்து இன்று வரைக்கும் எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா ம், கேட்கறதால மனதில் ஒரு தெளிவு இருக்கு ஐயா. அது எப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ம், தெளிவு இருக்கு. அந்த தெளிவு இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப விட்ட கோம் வர்றது எல்லாம் வரும். ஆனா அதுல எல்லாம் ஒரு குறைஞ்சு அதாவது தேவையோட வரும். அது தேவையில்லாம் போகாது. ம், அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தெளிவை ம், தருவதே தவிர மற்றும் ம், இந்த மனித சூழல் சீரோக்கு வருமோ அது எல்லாம் வந்து இப்போதே முடியாத காரியம். அது வழியா தெரியுது. ம், அப்படி என்னைக்க ஐயா நாங்கள் இந்த தவத்தை வந்து ஒரு சீரியஸா இல்லாமல் அதாவது வந்து அதை அச்சீவ் பண்ணணும் இதை அச்சீவ் பண்ணணும் சீரியஸா இல்லாமல் அதை ம், ம், வழக்கமாக கொண்டு போகணும் ஒரு பக்கத்துல. அப்படி கொண்டு ம், போகும் ஆட்டோமேட்டிக்கா மற்ற பக்கத்தால அந்த தெளிவு வந்து கொண்டு இருக்க வேணும். ம். சரியா ஐயா அது? சரிதான். அப்ப நாங்கள் இல்லை. ஏன்னா தவமே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யணும். ஆமையா ஆம். தவம் செய்யணும் அப்படின்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஆசைதான். ஓ அதையும் விட்டு தவம் செய்யறோம், அவ்வளவுதான். தவம் செய்வதற்காக தவம் செய்கிறோம். ஆம். இந்த தவத்தின் மூலம் நமக்கு ஞானம் வரணும், ரைட் அது வரணும், இது வரணும் எதிர்பார்க்காம தவம் செய்வதற்காக மட்டுமே அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கின்ற போது தவத்திலே ஒரு சிறப்பு. சரியா ரைட் இதுக்கு அடுத்ததுதான் டோட்டல் அந்த மோட்ச சந்நியாசத்துக்கு போகும். அது சரியா அதனால எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது ரைட். அதான் கர்ம யோகம். ஓ அதோடைய ஐயா அப்ப எங்களுடைய அந்த அதாவது முதலாவது இது வந்து அந்த தவம் செய்யறதை ம், வந்து நாம நம்முடைய கடமைகளை சீராக செய்ய வேண்டும். அந்த சிந்தனையோட ம், சரியா ஐயா அது? சரிதான். சரியா ஓ ஐயா வாழணும் ஐயா. ஏன்னா தவத்தினுடைய பயன்பாடே வந்து ஐவகை கடமைகளையும் சிறப்பாக சீராக காலத்தால் செய்து முடிப்பதுதான். ஆமையா அதை நாம் செய்கிறோம் அப்படின்ற எண்ணம் உணர்வு இல்லாமல் செய்கின்ற போது அது இல்ல கர்ம யோகம். அதனையா நீங்க இன்றைக்கு சொன்னதுல ஒரு தெளிவுன்னு சொல்லி இன்றைக்கு பேலன்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா கடைசியில் நீங்க முடிக்கும்போது சொன்னீங்க தவம் ம், செய்வார் கர்மம் செய்வார் என்று சொல்லி அந்த ஆமா. கடமைகளையும் சொன்னீங்க. அப்படி கேட்கும் பொழுது ம், திருப்தியா இருந்தது ஐயா. ஆமா. அதுக்காகத்தான் நம்முடைய கடமைகளை செய்வதற்காகத்தான் தவம். ரைட் ஆம். அதுல செய்து வர வர கர்மயோகம் தான் அது மட்டுமே. கர்மயோகத்துல உச்சம் தொடுகின்ற போதுதான் தவத்திலே பெறக்கூடிய அனுபவங்கள், இறை உணர்வு அதெல்லாம் கூடிக்கொண்டே வந்து அந்த இறை உணர்வுலே நிலைத்து நிற்கக்கூடிய அந்த பரவச நிலையிலிருந்து விடுபடாத ஒரு பக்குவத்துக்கு வருகின்ற போதுதான் அது ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலை. அது வரும்போது என்ன செய்யணுன்றது யார்கிட்டயும் நம்ம கேட்க மாட்டோம். அது நமக்குள்ளேயே வழிகாட்டும். புத்தருக்கெல்லாம் ஏன் அவர் விட்டு விட்டு வெளியே போனார்? அரண்மனை வாழ்க்கை, மனைவி, குழந்தை எல்லாம் விட்டுட்டு ஏன் போனார்? யாரும் ஒத்துக்கலையே. அப்பா சந்நியாசம் போறது அப்பாவுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. ஏன் போனார்? அப்ப அவருடைய பிறப்பு ஒரு குடும்பத்திற்காக அல்ல, உலகத்திற்காக. அப்ப உலகத்திற்கு ஒரு குருவாக வெளிப்பட வேண்டும் என்பதனால, அதோடைய அவதார புருஷனாக இருந்ததுனால, அதை துணிந்து வெளியேறக்கூடிய அந்த மன திடம் வந்து அவருக்கு இருந்தது. போன பிறகு அவன் உணவு கிடைச்சதா இல்லையா பத்தியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லையே. சோ அது மாதிரியான பக்குவம் வருவதுதான் உச்சகட்டமான ஞானம். அப்படி வரும்போது அடுத்து நம்ம என்ன செய்யணுன்றது யார்கிட்டையும் நம்ம கேட்கவே மாட்டோம். அது நமக்குள்ளேயே வழிகாட்டும். சோ அது வரும் வரைக்கும், அந்த நிலை வரும் வரைக்கும் இல்லறமே சரியானது, பாதுகாப்பானது, வசதியானது. இல்லைன்னா அடுத்த வேளை சாப்பாடு வயிறு கேட்கும், யார் கொடுப்பாங்கன்னு ஓட வேண்டியிருக்கும். அப்புறம் ஞானம் காணாம போய் பசிதான் முன்னாடி நிற்கும்.
என்னோட சுருக்கமான இன்னொரு விஷயம் ஐயா, என்னோட சொன்ன நான் இப்போ ஒரு பயணம் போனது ஒரு தூர லாங் ஜேர்னி வந்து போயிட்டு வந்தது. வைவேர் கூட்டிகிட்டு தான் போனால் ஒரு கட்டத்தில் இப்போ என்னுடைய அந்த ஜேர்னி வந்து ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் நாட் என்ஜாய்மெண்ட் மாதிரி இருக்குது. பட் அந்த மெயினாக வந்து அந்த நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது தான். அப்படி இல்லாமல் போகும்போது அந்த பாதையில் போகும்பொழுது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய வைஃபு ஒரு கட்டத்தை சொன்னால் இனிமேல் வாழ்க்கையில் உன்னோட பயணமே வரமான விடும் அப்படியே ஒரு கட்டம் சொல்கிறேன் ஐயா. அப்போ நான் உங்களுக்கு என்ன அப்போ அவங்கள திருப்திப்படுத்த வேணும் என்ற நிலையில் போயிருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமும் கிடைச்சிருக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு என்னத்தை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த கட்டத்தில் நான் விளையில நம்மளோட எந்த வயதிலே போன வியூ உனக்கு என்னோட ஃபாலோ பண்ண முடியும்னா ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். அதெல்லாம் பயணம் முடிஞ்சு இப்போ வந்து அவங்க எல்லாருக்கும் புள்ளி கொண்டு இருக்கிறாங்க. அதை இது அதை அப்படி இப்படி எப்படிலாம் எனக்கு ஆத்திரம் பெற மனதுக்கு என்னன்னு சொன்னா அது அப்ப அந்த நேரத்துல அப்ப என்ன அவங்கள அதுல புரியல அந்த நேரத்துல அதர் சாய். அப்ப அவங்கள சந்தோஷப்படுத்த வேணும். அந்த இப்ப நாங்கள் சொல்ற மாதிரி அவங்கள ஹெர்ட் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் யோசிச்சிருந்தா அதே கிடைச்சிருக்க முடியாது. ஆனால் ஆஸ் ஏ ரிசல்ட் வந்து இன்றைக்கு அவங்களே எல்லாத்தையும் புள்ளி இப்போ அப்படிலாம் பெரிய விஜயம் சாதிச்ச மாதிரி அவங்களே சேர்ந்து கொண்டு செய்கிறாங்க. சரி, சொல்றேன் என்னடா ஐயா, நோக்கம் நல்லதா இருக்கணும். அதாவது வந்து இந்த நல்ல நோக்கத்தோட நீங்க செய்யல. இப்ப நாங்க இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிற சில சமயத்தில் இப்போ உடனே ஹெர்ட் பண்ணக்கூடாது, அது அப்படி நோக்கக்கூடாது, அப்படி இப்படி அந்த பிரின்சிபலை கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்க வந்து அந்த அது சில விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. பட் அதுக்குங்கிற நோக்கம் நல்லதா இருக்கணும். இப்போ இந்த சுயநலம் இல்லாமல் அது நல்ல செய்யும் பொழுது ஐயா அது ஐயா இட் ஒன்ட் ஃபெயில். இதெல்லாம் ஐயா நாங்கள் தவத்தை செய்து இந்த சிந்தனைகளை கேட்டு தெளிவு வரணும். அந்த இப்போ சிந்தனைகளை சும்மா கேட்டால் போதாது, அதை உட்கருத்துக்களை பார்த்து தெளிவு பெற்று கொண்டு போக ஐயா எல்லாம் சிறப்பாக முடியும் ஐயா. அவ்வளோதான் என்று. ஆமாங்க. ஆமாம், சரிதாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிவாயா சொன்னீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் தொடங்குகின்ற போது இந்த கீதையிலிருந்து ஒரு 5 தவங்கள், ஒரு 5 இது சொன்னீங்கள் தானே, சன்னியாசி யோகம். அதாவது முதலாவது அந்த 5ஐயும் இருக்கா சொல்லி ஒரு கவனங்கள் பார்த்துங்களா ஐயா? 5ஐயும் ஒருக்கா திருப்பி சொல்லி 5க்கும் சுருக்கமாக ஒவ்வொன்றும் என்னென்று இருக்க விளக்குங்களா? அதாவது கீதையின் துவக்கம் அர்ஜுன விஷாத யோகம். அதுல வந்து அவருடைய தடுமாற்றத்தை, குழப்பத்தை பற்றி விளக்குவது விஷாத யோகம். விஷாதம் என்றால் தடுமாற்றம், குழப்பம் சேர்ந்தது விஷாதம். அதாவது பற்றுகளை விளக்குவது. அதற்கான விளக்கம் பதில் சொல்ல வருகின்ற போது முதல் சாப்டரை வந்து, அதாவது கீதையின் கணக்குப்படி 2வது சாப்டர், தத்துவம் தொடங்குகின்ற இடம் முதல் சாப்டர். அது அப்படி கீதையின் படி எடுத்துங்க. 2வது சாப்டர் வந்து சாங்கிய யோகம். அது சாங்கிய. அதுல வந்து உணர்வு பற்றி பேசப்படும். உணர்வு, அறிவு, கான்சியஸ்னஸ் அதை பத்தி பேசும். ஆத்மாவை பற்றி பேசும். இதை இந்த ஆத்மாவை அறிவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கடமைகளை வந்து கர்ம யோகமாக செய்யணும். நான் செய்கிறேன் அப்படின்னு இல்லாம நான் ஒரு கருவியாக இருந்து செய்கிறேன் அப்படின்ற ஒரு கர்ம யோகமாக மாறணும். அது உடனே சாத்தியமாகுமா? முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஞான கர்ம சந்நியாசம் என்றால் 2ஆ பிரியும். ஞான சந்நியாசம், கர்ம சந்நியாசம். இப்போ கர்ம சந்நியாசம் என்பது கைகள், கால்கள், வாய், எருவாய், கருவாய் என்ற 5 செயல் புலன்களை நான் செய்கிறேன் என்று நினைக்காமல் செய்வது கர்ம சந்நியாசம். ஞான சந்நியாசம் என்பது மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற உணர்புலன்கள். இதிலே பெறக்கூடிய அனுபவங்கள் நான் அல்ல, இறைவன் தருகின்ற ஒரு அனுபவம் என்று அந்த கர்மயோகத்தை இந்த உணர்புலன் செயல் புலன்களிலே பயன்படுத்துகின்ற ஒரு நிலை ஞான கர்ம சந்நியாசம் என்ற 4வது சாப்டர். இது என்ன பண்ணணும் அடுத்தது என்றால்,
அதை வந்து சந்நியாசி யோகம் மனதையே விடுவிக்கணும். இந்த பற்றிலிருந்து மனதை விடுவிக்கணும். அந்த மனதை விடுவிப்பதற்கு என்ன செய்வது என்ற போது அது தியான யோகம் 6வது சாப்டர். இந்த தியானத்தில் வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அடுத்த சாப்டர்ல வரும். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த கடைசியா நீங்க மோட்ச சந்நியாச யோகம்னு சொன்னீங்க. மோட்ச என்பது எல்லாம் செய்து செய்து வந்து நம்ம பக்குவமாகி இறைவனே என்று சரணடைகின்ற போது அந்த இறைவன் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த நான் அப்படின்றத முழுவதும் நீக்கி விடுவது, இறைவன் அடைய வேண்டும் என்பதை விட அந்த எண்ணத்தையும் விட்டு அடைந்தோமா இல்லையா என்ற ஆராய்ச்சியை இல்லாமல் அவனுள் ஒன்று விடுவது மோட்ச சந்நியாசம். இதே ஸ்டெப்ஸை ஐயா நாங்கள் வேதாத்ரி மகர்ஷியினுடைய முறையில பார்க்கின்ற போது அது முழு இந்த அம்சங்கள் அத்தனையும் அங்கேயும் இருப்பது போல் தெரிகிறது ஐயா. அது எவ்வாறு அமையும்? இருக்கு வேதத்துல இல்லாதது எங்கேயுமே கிடையாது. இதையும் இணைத்து சொல்வதற்காகத்தான் கீதை பற்றி பேசும்போது வேதத்திரிய விளக்கம் தந்தோம் அப்படின்னா கீதையுடைய எல்லா ஸ்லோகங்களும் நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இதை முடிந்த பிறகு வேணா கீதையை தனியா பேசணும். சிறப்பையா. மொத்தத்துல பார்த்தார் ஐயா, பிராக்டிக்கலாக பார்க்கின்ற போது கர்மயோகத்தை வாழ்க்கையில அனுஷ்டித்தா எல்லாமே சிறப்பாக அமையும். கர்மயோகம் தான் வாழ்க்கையே. நாமையா சிக்கல் இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கை தான் கர்மயோகம். சிறப்பையா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாங்கள் ஐயா, நீங்கள் இந்த தலைப்புகள் எல்லாம் நீங்கள் இந்த பேசுகின்ற போது தவத்தை பற்றியே ஐயா நீங்கள் கொடுத்த இந்த 3 சிந்தனைகள் அந்த விளக்கங்களை பார்க்கின்ற போது இது எல்லாமே ஒரு சிறந்த நூலுக்கு அடித்தளமாக அமையும் போல இருக்கு ஐயா. இது இந்த அளவு விடயங்கள் எங்குமே பெற முடியாத அளவு ஆழமான விடயங்களை சொல்லுகின்றீர்கள். அது காலத்தை பொறுத்துங்கய்யா. நமக்கு வந்து பயிற்சி நடத்துகின்ற போது 1 மணி நேரத்துல பேசணும்னு வரும்போது சுருக்கமா தான் பேச முடியும். இது போல சிறப்பு சிந்தனை வந்தா தான் நம்ம எவ்வளவு விரிவா பேச முடியுமோ அவ்வளவு விரிவாக சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவதும் அதில் எல்லாரும் பங்கு கொள்வதும் தான் ஒரு முழுமையான வேதத்தை புரிந்து கொள்ள முடியுமே தவிர வெறும் பயிற்சியல் நேரத்துல மட்டுமே வேதத்தை புரிந்து கொள்வது சாத்தியம் இல்லை. அகத்தை 1, 2, 3 பிரம்மஞானம், ஆசிரியர் பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி இதுல மட்டுமே விளங்கிக் கொள்வது சாத்தியம் இல்லை. இது போன்ற நீண்ட சிறப்புரைகள் எல்லாம் அவசியங்க ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் இந்த சிறப்பான சிந்தனை ஒளியை வழங்கி நமது கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு